RSIக்கு பதிலாக இதில் இன்னொன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம், தட் இஸ் MACD ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த சிஸ்டம் எதுக்காகனா ஒரு பிரேக் அவுட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போது பிரேக் அவுட் எந்த அளவுக்கு பொட்டன்ஷியலாக இருக்குது, அந்த பிரேக் அவுட்டை நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றதுக்காக ஒரு சிஸ்டம் தான் வந்து பாரபோலிக் SIR MACD ப்ளஸ் வால்யூம் கன்ஃபர்மேஷனோட நம்ம எடுக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ வால்யூமும் ஆட் பண்ணிட்டோம். இங்கே கன்ஃபர்மேஷன் என்னன்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து இது பிரேக் அவுட் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடியதான். பிரேக் அவுட் கூட நம்ம சில கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். இந்த பிரேக் அவுட் கூட சில கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கிறோம். உதாரணத்துக்கு இது ஒரு ரேண்டமாக இன்னொரு ஸ்டாக் போய்க்கிறேன். இது ஃபாலோ பண்ண வேண்டிய டைம் ஃப்ரேம் அப்படின்றது 1 hour டைம் ஃப்ரேம் தான், 1 hour டைம் ஃப்ரேம் தான். ஸோ இங்கே என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் எங்கே இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணிக்கலாம். நான் பார்க்கும்போது எனக்கு இந்த ஏரியா அப்படின்றது ஒரு அக்குமுலேஷன் ஃபேஸாக தெரியுது, ஒரு கான்ட்ராக்ஷன் ரேஞ்ச் கான்ட்ராக்ஷன் இந்த பாயிண்ட்ல இருக்கிறது தெரியுது. ஸோ நான் இந்த லெவலில் ஒரு கான்ட்ராக்ஷன் லெவலாக எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இது கூட SIRம் ஆட் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஆகும்போது உங்களுக்கு 3 விஷயம் நடந்திருக்கணும். என்னென்ன 3 விஷயம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இதை நான் ப்ராப்பராக பிரேக் அவுட் அப்படின்றது நான் இந்த இடத்துல தான் கன்சிடர் பண்ணுவேன். இந்த பாயிண்ட்லையும் கன்சிடர் பண்ணிக்கலாம், இந்த பாயிண்ட்லையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். பிரேக் அவுட் ஆகும்போது பொட்டன்ஷியலி வால்யூம் வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு ப்ரீவியஸ் கேண்டலோட இந்த கேண்டலோட வால்யூம் வந்து ஸ்பைக் ஆயிருக்கு, வால்யூம் ஸ்பைக் ஆயிருக்கணும். அதே நேரம் MACD வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், MACD பற்றி தெரியாதவங்க MACD ஒரு எட்டு பார்த்துக்கலாம். ஸோ இது MACDயும் ஸ்டாண்டர்ட் செட்டிங் தான். MACDயில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MACD லைன் சிக்னல் லைனுக்கு மேலே இருக்கணும். இப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கேருந்து உங்களுக்கு மொமெண்டம் ஆல்ரெடி 0 லைன் கிராஸ் ஓவர் நடந்திருக்கு, மேலே இருக்கும்போது அங்கேருந்து ஒரு மொமெண்டம் பில்ட் ஆகும் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு வரலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். இந்த பாயிண்ட்ல SL வச்சுக்கலாம். ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஹையர் லெவலில் இருக்கக்கூடிய இடத்துல நம்மளோட ஸ்டாப் லாஸஸை டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. Investment in securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.